கருண் நாயர் நம்பர் 6 விளையாடிக்கிட்டு இருந்தாரு, சாய் சுதர்ஷன் நம்பர் 3 விளையாடிட்டு இருந்தாரு. 2 பேருமே நம்பர் 3க்கு உகந்தவங்க. ஆனா அதுல ஒருத்தங்கள தான் விளையாட முடியுங்கும் போது கருண் நாயருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. முதல் மேட்ச்லயே விளையாடினார் நம்பர் 6ல. மேட்ச் நம்பர் 2 அண்ட் மேட்ச் நம்பர் 3 2 மேட்ச்ல 4 இன்னிங்ஸ் தலைமை வந்து நம்பர் 3ல விளையாடி இருக்காரு. உங்க நம்பர் 3 பேட்ஸ்மேன் 4 இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு இன்னிங்ஸ்ல கூட உங்களால ஹாஃப் செஞ்சுரி கூட போட முடியலன்னா அப்ப நீங்க என்ன நம்பர் 3 பேட்ஸ்மேன்? எட்ஜ்பாஸ்டன் வந்து ஒரு அற்புதமான பிச்சு. இது வந்து நம்ம அடுத்த லார்ட்ஸ் மைதானத்திலையும் நல்லா தான் இருந்துச்சு பேட்டிங். ரொம்ப வந்து மோசம்னு சொல்ல முடியாது. 2 கிரவுண்ட்லயுமே நீங்க அடிக்கல. 2 கிரவுண்ட்லயுமே உங்களுடைய ஸ்கோர் வந்துட்டு, அதாவது ஓப்பனிங் அவருடைய இனிஷியல் ரன்ஸ் பாத்தீங்கன்னா அழகா விக்கெட் போய் உள்ள வந்துருப்பாப்ல. வந்த உடனே அழகா கவர் டிரைவ் ஆடுறாரு. சூப்பரா ஆடுறாரு. என்னடா அது டிரைவ்லாம் செம்மையா இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமா அவரோட டிரைவ் போயிடுறாரு. எங்க அப்படின்னா அந்த பக்கத்து ஊர் சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. என்ன கதைன்னு எனக்கு புரியல. அதனால நல்லா தான் ஆரம்பிக்கிறார். ஒரு குட் ஸ்டார்ட் கொடுக்குறாரு. பட் அந்த 20, 30 ரன்னை நீங்க அடிச்சு காணாம போறதுக்கு என்ன இது அப்படின்றதுதான் எனக்கு வந்துட்டு கேள்வி.